ஊர்லேருந்து அத்தை மாமா அண்ணி அண்ணன் எல்லோரும் வந்திருந்தாங்களா, அவங்கள கூப்பிட்றதுக்கு கொழுந்தனாரும் ஹஸ்பண்டும் போயிட்டாங்க. ஸோ அங்கே ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே கொழுந்தனாரும் ஹஸ்பண்டும் குட்டி தம்பியை தான் பார்த்து கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அங்கே டி நகர்லேயே வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஜாமான் எல்லாமே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஊர்லேருந்து என்னென்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா, ஸோ அங்கே ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த பாட்டிலில். அதுக்கப்புறம் போல் எப்பவும் போல் வந்து தேங்காய், அப்புறம் இளநி கொண்டு வந்திருந்தாங்க, பனங்கிழங்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தேங்காய் வந்து சென்னையை பொறுத்தவரைக்கும் 40 ரூபா ஒரு தேங்காய். அங்கே தோப்பு இருக்கிறனால வந்து இங்கே கொஞ்சம் நிறையாவே கொண்டு வந்துட்டாங்க எங்களுக்கு. அப்புறம் முருங்கைக்கீரை வந்து இங்கே கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் பறித்து கொண்டு வந்தாங்க. எப்பவும் போல் மிளகாத்தூள், அப்புறம் வந்து நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழி. என்னால் 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடுனா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே அவர் தான் பண்ணார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.